ஹலோ guys, வெல்கம் டு டிகேஎஸ் மாஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது 12th பயோ பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சார் எதுக்கு ஃபஸ்ட் மிட்டம் தான் முடிஞ்சிச்சு, இப்போ நேரத்துக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, முன்னாடி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட் மிட்டமுக்கு இல்லை, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024. அதாவது குவார்ட்டர்லி இன்னும் ஒரு 35 டேஸில் நடக்க போகுது. அதனால் இப்போ இருந்தே ஒரு லெசனாக ப்ரிப்பேர் பண்ணால் கூட 5 மார்க் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். அதனால் லெசன் வைஸ் நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். 5 மார்க்ஸ் ஒன்லி. நீங்கள் இதை மட்டும் படிச்சுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக்லேயே 20 மார்க் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பயோ பாட்னி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பயோஜுவாலஜி நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில். இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா 20 மார்க் கண்டிப்பாக பப்ளிக்லேயே எடுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பப்ளிக் கொஷின்ஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் சென்டம் கொஷின்ஸ்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்கள், யூனிட் வைஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துடும். செப்டம்பர் 15 வந்து ஸ்டார்ட் ஆக போதாக சொல்கிறாங்க 11th 12th. 10th லோயர் கிளாஸஸ்லாம் செப்டம்பர் 20, 22 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், படித்து ஒரு நாளைக்கு ஒரு லெசன் கூட உருப்படியாக தரவாக படிச்சிங்கன்னா கூட நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறோம். அதனால அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், யூனிட் 1ல் அதாவது சாப்டர் 1ன்னு சொல்லுவாங்க. யூனிட் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ஏ சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ ஓவியில் வந்து ஸ்ட்ரக்சரோட டயக்ராமோட எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா, எனார்மேட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமோபிலஸ் ஃப்ளவர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ், அதாவது சீட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இது ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, டிஃபர் த ஸ்ட்ரக்சர் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட்ஸ். இது வந்து ஃபஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஃபர் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ். செகண்ட் வந்து எக்ஸ்பிளைன் இன்ஹெரிட்டன்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் எக்ஸாம்பிள். தேர்டு வந்து டிஃபர் கண்டினியூஸ் வேரியேஷனும் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனும் டிஃபர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் எக்ஸாம்பிளோட குளோரோபிளாஸ்ட் ஜீனை வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணாத எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து க்ரீன் பிளான்ட்டு டார்க் க்ரீன் பிளான்ட் அப்படி வரும். அது பாருங்கள், அந்த 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் யூனிட்டில் ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் சட்டன் அண்ட் போவரி கான்செப்ட். அதாவது இது ஒரு கான்செப்ட், இதை பார்த்துக்குங்க. தேர்ட் யூனிட்டில் இருக்குது. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், ரிப்பீட்டட் கொஷின், இதையும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி நிக்கோட்டியா, இதுவும் ஒரு நல்ல கொஷின், இதையும் பாருங்கள் மெயினாக. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா, ஹவு செக்ஸ் இஸ் டிட்டர்மைன் இன் மோனோசிஷியஸ் பிளான்ட், ரைட் தேர் ஜீன்ஸ் இன் இட். இது ஒரு நல்ல ஒரு கொஷின் தான், இதை பார்த்துக்குங்க. இதில் தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய லெசன். அடுத்து ஃபிஃப்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா த டயக்ராம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிப்ளோடி. அடுத்து சிக்ஸ்த்து மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல் ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதையும் நல்லா பார்த்துங்க. 6th ஒன்று. அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 4ல் வந்து மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் வந்து கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ளோட்டிக் டெக்னிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது அட்வான்டேஜ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட், அதாவது களைக்கொல்லியோட அந்த சகிச்சுக்கொள்ளும் தன்மை எந்த பிளான்ட் இருக்கோ அதுக்கான என்ன அட்வான்டேஜஸ் சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன். இது ஒரு நல்ல கொஸ்டின், இதை பார்த்துக்குங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கேட்குறதெல்லாம் எப்பயுமே 5 மார்க்கில் கேட்டுருவாங்க, அது பார்த்துக்குங்க. அடுத்து ரைட் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்பாங்க. பப்ளிக்லேயே ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ் இது பார்த்துங்க. 5th ஒன்று. அடுத்து யூனிட் 5ன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அதாவது நியூட்ரியன் மீடியில் நம்ம பிளான்ட்டை வந்து எப்படி ஒரு செல்லேருந்து ஒரு பிளான்ட்டாக மாற்றுறதுன்ற ஒரு லெசன். இதிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், இதையும் பாருங்கள். செகண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் யூஸ்ட் ஹவ் வில் யூ கிளாசிஃபை கல்ச்சர் டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் இட். இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ரீடிஃபரன்டேஷன் அதெல்லாம் மேலே இருக்கிற கொஸ்டின் ஃபஸ்ட் ஒனுக்கு வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸோடு வரும், அதையும் பார்த்துங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் கிரையோ ப்ரெசர்வேஷன். அடுத்து ஃபோர்த் ஒன், வாட் டு யூ மீன் அபவுட் ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன், டிஸ்கிரைப் இட், அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த், ரைட் த ப்ரோட்டோகால் ஃபார் ஆர்டிஃபிஷியல் சீட் ப்ரிப்பரேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துங்க. யூனிட் 6ன்னு கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேராசிட்டிசம் வித் எக்ஸாம்பிள். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள். தேர்ட் கொஸ்டின், எனார்மேட் த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜெரோபைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்தாக லிஸ்ட் அவுட் எனி 5 மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஆலோபைட்ஸ். அடுத்து ஃபிஃப்த்துன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் பை அனிமல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2, 3, 4 இந்த 3 கொஸ்டின். நான் 3 கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக பப்ளிக்லேயே கேட்பாங்க 6th லெசனில். அடுத்து 7th யூனிட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிளைன் த டெட்ரியஸ் ஃபுட் செயின். இது ஒரு சின்ன லெசன் தான், அதனால் மறக்காமல் இந்த 3 கொஸ்டின் படிச்சிருங்க. எப்படின்னா கேட்டுறாங்க, இது எப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுனால ஒரு இயர் படிக்காத போயிடுறாங்க பசங்க. அதனால் இந்த லெசன் படிச்சுக்குங்க, 3 கொஸ்டின் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன், ஜென்ரலி ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் அகேன்ஸ்ட் டு த எக்கோசிஸ்டம் வேர் ஆஸ் யூ ஏ ஸ்டூடெண்ட்
ஹவு வில் யூ ஹெல்ப் டு ப்ரொடக்ட் எக்கோசிஸ்டம் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுவீங்க ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டான்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஜென்ரலாகவும் எழுதலாம், அப்படி இல்லைனா படித்து கூட எழுதுங்க உங்களால் முடியலனா. அடுத்து தேர்ட் வந்து ஷேப் ஆஃப் பிரமிட் இன் பர்டிகுலர் எக்கோசிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் டிஃபரன்ஸ் இன் ஷேப். அதாவது இது எப்படி கேட்குவாங்கன்னா டயக்ராம் எல்லா எக்கோசிஸ்டம் டயக்ராம் பிரமிடு எப்படி வரைங்க அந்த பிரமிடு, அப்புறமா அந்த ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் அந்த எக்கோசிஸ்டம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதனால் இதையும் பார்த்துங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் படிக்காத இருப்பாங்க, இல்லை ஃபெயில் ஆகுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஜஸ்ட் இதை மட்டும் படிச்சுட்டு போனால் பாஸ் ஆகட்டும். படிக்கிறவங்களாக இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதில் எதனா மிஸ் பண்ணி தான் படிச்சுக்கிட்டோம். நல்ல மார்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லதாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு லைக் பண்ணி விடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரி இருக்கிறவங்க ரீச் ஆகும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்காத இருக்கும். டெய்லியும் வீடியோ போடுறோம், கிட்டத்தட்ட டெய்லி 2 வீடியோஸாவது போடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பயோசுவாலஜி வந்து இன்றைக்கி நைட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம போடுவோம். 11th 12th 10th எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஸோ நான் டெலகிராம் சேனல் லிங்க்கும் அண்ட் மை வெப்சைட் லிங்க்கும் கீழே தரேன். இந்த பிடிஎஃப் வேணுன்னா போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக படிச்சுக்குங்க. தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.